My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET 2024 examination முடிச்சதுக்கப்புறம் மாணவர்களும் பெற்றோர்களும் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஸ்டெப் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங்கில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். மாணவர்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், பெற்றோர்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை தயார் நிலையில் வைத்திருக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த தம்ப்நெயில் இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக கவர் பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்கள் இது வரைக்கும் செக் பண்ணி பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், செக் பண்ணி பாருங்க. அதில் உங்களுடைய எல்லா கேள்விகளுக்குரிய சந்தேகங்கள் கிடைச்சிடும். இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய மாணவர்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டை பார்த்தினா சில கேள்விகளை கேட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன, யாரெல்லாம் இதை கட்டாயம் வாங்கணும், இதற்குரிய வேலிடிட்டி என்ன, ஒரு சில மாணவர்களுடைய பெற்றோர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க, ஆனால் அவங்களுடைய குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் பிறந்தது தமிழ்நாடு இல்லாமல் வேறு மாநிலங்களையோ அல்லது வெளிநாடுகளையோ பிறந்திருப்பாங்க. உங்களுடைய பர்த் பிளேஸ் தமிழ்நாடு தவிர வேறு ஏதாவது ஒரு பிளேஸில் இருக்குது, ஆனால் படித்ததெல்லாம் தமிழ்நாட்டில் தான், அல்லது நான் படித்ததும் வேறு வெளிநாடுகளில் வெளி மாநிலங்களில் தான், ஆனால் என்னுடைய பர்த் பிளேஸும் வெளி மாநிலங்கள் தான், நான் தமிழ்நாடு நேட்டிவிட்டி கிளைம் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதற்குரிய பதிலை தெளிவாக பார்க்கலாம், வித் ப்ரூஃபோடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வித்தவுட் இது வரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை போலே இருக்கக்கூடிய இன்னும் நிறைய மாணவர்களுக்கு சென்றடையும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது பிறப்பிடச் சான்றிதழ். இதை நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இ சேவா சென்டருக்கு போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைனில் அந்த ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறோம். நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆன்லைனில் நீங்களே எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஒரு டெமோ வீடியோ நம்ம காமிச்சிருக்கிறோம். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்களே வீட்டில் இருந்தே கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வாங்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். முதல் கேட்டகரி தமிழகத்தில் பிறந்த மாணவர்கள், தமிழ்நாட்டிலேயே படித்த மாணவர்கள். தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கிறேன், தமிழ்நாட்டில் தான் நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் அல்லது 6th-லேருந்து 12th வரைக்கும் நான் தமிழ்நாட்டில் தான் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எந்த போர்டில் படிச்சிருந்தாலும் சரி, நீங்கள் தமிழ்நாட்டை பிறப்பிடமாக கொண்ட மாணவர்கள் என்றால் நீங்கள் கட்டாயம் இந்த பிறப்பிட சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்டுக்கு வாங்கினீங்கன்னா போதும். ரெண்டாவது கேட்டகரி, நான் தமிழ்நாடு தான், என்னுடைய பர்த் பிளேஸ் தமிழ்நாடு தான், ஆனால் நான் படித்ததில் பார்ஷியலாக தமிழ்நாட்டில் படிச்சிருக்கிறேன், கொஞ்சம் வருஷங்கள் வெளிநாடுகள்லையோ அல்லது வெளி மாநிலங்களையோ அல்லது கம்ப்ளீட்டாக நான் வெளிநாடுகளில் தான் படித்தேன் அப்படின்னு இருக்கக்கூடிய மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்க அல்லது பெற்றோர்களாக இருந்தீங்க அப்படின்னா தென் நீங்களுமே இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி பீப்புள் கண்டிப்பாக வாங்கணும். மூன்றாவது ஒரு கேட்டகரி இருக்காங்க, யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் பிறந்த இடம் தமிழ்நாடு கிடையாது, ஆனால் என்னுடைய பெற்றோர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள், என்னுடைய அம்மாவோ அல்லது அப்பாவோ தமிழ்நாடு நேட்டிவிட்டி இருக்கக்கூடிய மாணவர்கள், தமிழ்நாட்டில் தான் பிறந்திருக்கக்கூடிய இல்லைனா தமிழ்நாட்டில் படித்திருக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, அந்த ஸ்டூடெண்ட் தமிழ்நாட்டில் பிறக்கல, அவங்க பிறந்தது வெளிநாடுகள் அல்லது வெளி மாநிலங்கள் அப்படின்னா அவங்க தமிழ்நாட்டில் படிச்சிருந்தாலும் சரி அல்லது கம்ப்ளீட்டாக வெளிநாடுகள்லையோ அல்லது வெளி மாநிலங்களையோ படிச்சிருந்தாலும் சரி, நீங்களும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வாங்கணும். இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்னுடைய ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறீங்க, இதை நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ பிறப்பிட சான்றிதழ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இங்கே சர்டிஃபிகேட் நம்பர்லாம் போட்டுட்டு எல்லாம் போட்டு கடைசியில் என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பிறப்பால் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், பிறப்பால் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பை பர்த் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி வாங்கணும். இப்படி வாங்குறது தான் நம்மளுடைய நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கீழே அதே விஷயத்தை இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க. ஸோ இங்கிலீஷில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுடைய மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், அப்புறம் உங்களுடைய ஏரியா அட்ரஸ் இருக்கும், அண்ட் உங்களுடைய பேர் இருக்கும். இதை போட்டுட்டு பிறப்பால் தமிழகத்தை சார்ந்தவர் இஸ் அ நேட்டிவ் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு பை பர்த் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா யோர் ஃபார்மேட் இஸ் கரெக்ட். இன்னும் ஒரு ஃபார்மேட் இருக்குது, அதில் எப்படி இருக்கும் அப்படின்னா he is residing more than 5 years, இதே பகுதியில் தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய பர்த் பிளேஸ் தமிழ்நாடு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இப்போது இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு இந்த அப்ராடில் பிறந்த மாணவர்கள் அல்லது வெளி மாநிலங்களில் பிறந்த மாணவர்கள் ஒரு கேஸ் போட்டாங்க. இதே மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நிறைய பேர் அப்ளை பண்ணுறாங்க, இப்போவும் கூட நிறைய பேர் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்கு பிறப்பால் தமிழகத்தை சார்ந்தவர் அப்படின்னு கொடுக்காம தொடர்ந்து 5 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகிறார் அப்படின்னு கொடுத்துருந்தா நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்கலாம். எப்படி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பை பர்த் தமிழகத்தை சேர்ந்தவர்களே நீங்கள் வாங்கலாம். அதற்கு ஒரு கோர்ட் ஆர்டர் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆர்டர் தான்.
ஸோ இப்போ பாருங்கள், ஸோ ஐ ஜஸ்ட் ஷோ யூ. இது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்க கொடுத்த கேஸ்னுடைய ஜட்ஜ்மெண்ட். சரிங்களா, அவங்க கொடுத்த கேஸ்னுடைய ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது பாருங்கள், நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனே காமிக்கிறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் திருச்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் தாசில்தார் அவங்களுக்கும் ஒரு கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ்னுடைய முடிவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன் தட் வியூ ஆஃப் மேட்டர் the petitioner can only be a native of Tamil Nadu. Therefore, respectfully following the offered and dateலாம் போட்டுட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, the order right petition, the second respondent is directed to issue nativity certificate carrying certifying that the petitioner hails from Srirangam Taluk அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது பை பர்த் தமிழகத்தை சார்ந்தவர்னு சொல்லி இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி கோர்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த காப்பியை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பமானால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுடைய ப்ரெஸ்பெக்டிவ் விஏஓ டைரக்டாக பார்த்து இந்த கோர்ட் ஆர்டரை கூட நீங்கள் காமிச்சு அவங்களுடைய எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு பை பர்த் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சொல்லி கொடுப்பாங்க. இந்த 2 டாக்குமெண்ட்டையுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம வந்து டிஸ்கஷன்ஸ் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். ஏன்னா நிறைய மாணவர்கள் கேள்வி கேட்கும்போது இனம் தெரியாத, பெயர்கள் தெரியாத நிறைய நபர்கள் உங்களுக்கு பதில்களை கொடுக்குறாங்க. அது நம்மளுடைய பதில் சொல்லி நீங்கள் நினச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு அந்த ஒரு பெரிய ஒரு கலவரங்கள்லாம் ஏற்படக்கூடாது வாட்ஸ்அப் குரூப்பில் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டெம்பரரியாக வாட்ஸ்அப்பில் டிஸ்கஷன் ஆஃப் பண்ணி வச்சுருக்கிறோம். பட் வி ஆர் ஓப்பன் இன் டெலிகிராமில் நீங்கள் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெலிகிராம் குரூப்புமே நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கேள்வியில் டெலிகிராம் குரூப்ஸில் நீங்கள் போடலாம். ஸோ நீங்கள் இதுவரை இந்த வீடியோ லைக் பண்ணல அப்படின்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம் தேவை. இந்த 3 கேட்டகரியில் நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தேவை. 4வது ஒரு கேட்டகரி இருக்குது. அவங்க யாருன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அவங்க பிறந்தது தமிழ்நாடு இல்லை, பை பர்த் ஆர் பை ரெசிடென்ட் அவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, அவங்க வேறு ஒரு மாநிலத்தை சேர்ந்தவங்க. ஆனால் வேலை நிமித்தமாக தொடர்ந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டிலேயே படிச்சுட்டு வர்றீங்க அப்படின்னா நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை. இது தவிர நான் முதல்ல சொன்ன அந்த 3 கேட்டகரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் இருந்தீங்க, பெற்றோரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம வாங்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. வி ஹாவ் எனஃப் டைம். நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே, அதிகபட்சமாக சொல்கிறேன் ஒரு வாரத்துக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கிடச்சிடுது. அதிகபட்சமாக ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பை ரெசிடென்ட் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை பை பர்த்தில் மாற்றிக்கலாம். இஃப் யுவர் பர்த் பிளேஸ் இஸ் இன் தமிழ்நாடு நீங்கள் தாராளமாக அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்மளுடைய வீடியோ பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.